ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் அந்த ஃபோட்டோவை காட்டுறதுனால ஐஸ்வர்யா மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறாங்க சித்ரா தேவி. அந்த டைமில் மயக்கம் போட்டு விழ அதுக்கப்புறம் கர்ப்பமாக இருக்கின்ற விஷயம் வந்து தெரிய வருது. கர்ப்பத்துக்கு காரணம் அந்த மதன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அநியமா ஐஸ்வர்யா மேலே பழி சுமத்த நான் கூட பேசுவேன் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு பலன் கௌதம் கண்ணத்தை காட்டி அறையிறாங்க. அது இல்லாமல் நான் இது நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முடியும் சொல்கிறாங்க. மகாவும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஒரு பக்கம் சூரியோட மனசில் மகா இந்த வீட்டை விட்டு போய் ஆகணுமே, அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிற தருணத்தில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட நல்லா க்ளோஸாக பழக்கிற மாதிரி மகா முன்னாடி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மூலியமா கோவப்பட்டு மகா கண்டிப்பா வீட்டை விட்டு போயிடுவா, நம்மள குடும்பத்தை விட்டும் போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா நினைக்க, சூர்யா வேற ஒரு பொண்ணோட அடிக்கடி பேசுறதை பார்த்த மகா ரொம்பவே கண்கலங்கி போறாங்க. இந்த விஷயத்த பாட்டிமா கிட்டையும் சொல்றாங்க. மகாவை பார்த்த பாட்டிமாவும் சாச்சா என் பேரா அப்படிலாம் இருக்க மாட்டாமா, கண்டிப்பா இதுல வேற ஏதோ விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாவுக்கும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஏத்த மாதிரி மகாவோட மாமாவா வெளிநாட்டுல இருந்து வர மாதிரி காமிச்சிருக்காங்க. சூர்யா முன்னாடி மாமா மாமான்னு கூப்பிடுறதும் அவங்க கிட்ட நல்லா பழகிறதும் இது ரொம்பவே காண்டாகுது சூர்யாவுக்கு. அவங்க ஆஃபீஸ்க்கு அங்க இங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க தன்னோட மாமாவை சூர்யா முன்னாடி நடிக்கணும் அப்படின்றதுக்காக. சூர்யாவுக்கு மென்மேலும் கோவத்தை ஏற்படுத்துறதுனால ரொம்ப பயங்கர கோவத்தோட என்ன பண்றாங்க, தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றாங்க. இது எல்லாத்தையும் இவ்வளவு திமிர் இருந்தா இந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட அவ பழகிட்டு இருப்பா, குடும்பமான எண்ணத்துக்கு ஆகிறது அப்படி இப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆசைப்பட்டீங்க சூர்யா, மகா இந்த வீட்டை விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு தான் நினைச்சீங்க, ஆனா அதுக்கு எல்லாம் கரெக்டா தானே போயிட்டு இருக்கு, நீங்க எவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாயப்படுத்தி பேசுறாங்க. நீ என்ன மகாவுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் கேட்க, நீங்க என்ன வேலை சூர்யா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் அதே தானே பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம் மகாவுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது இதை பற்றி கண்டிப்பாக பாட்டி கிட்ட பேசினாதான் மகா திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட போய் இதை பற்றி பேச போக, என்ன சூர்யா நீனு அவளோட மாமா தானே, அவகிட்ட நல்லா பேசினா என்ன, நீயே தப்பா எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. பாட்டி நான் என்ன சொல்கிறேன்னா, வெளியில் இது மாதிரி பேசும்போது குடும்பத்தோட மானம் தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வெளியில் எங்கே பேசுகிறாங்க, இப்போ வீட்டுக்குள்ளே தானே போய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லதை கேட்டு, என்ன சொல்கிறீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சொல்ல, வீட்டுக்கு வந்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல அங்கேருந்து கோபத்தோட போக, நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க, இல்லை சாச்சா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சமாளிக்க, நீ எங்கேப்பா தங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்களும் கேட்க, நான் வெளியில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல, இல்லைப்பா நீ இங்கே தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ரொம்பவே கடுப்பாகி போகிறாரு சூர்யா. எல்லாத்தையும் பார்த்த மகா மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறமாவது சூர்யாவுக்கு மகா மேலே காதல் ஏற்படுதா, இது எல்லாமே டிவிக்கு முன்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, அப்போ மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.